இந்த அவா வகைராக்களுக்கு இந்த சாதி புத்தி இருக்கும். கொலைப்பாதக கோட்டா ஜாதி. ஏன் இந்த 10% இடஒதுக்கீட்டை நீங்க பிச்சையா எடுத்துக்கிட்டீங்க? உங்களுடைய அப்பனும் ஆத்தாலும் வெள்ளக்காரனுடைய காலை நக்கி படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஆளுங்க எல்லாம் மணியாட்டுறதுக்கே போயிட வேண்டியதானே. கடவுள் உங்களுக்கு தானே மாமா வேலை கொடுத்துருக்கிறார், புரோக்கர் வேலை கொடுத்துருக்கிறார். உனக்கு 90 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 278 பேர் எதுக்கு நீ போயிருக்கிற உள்ள? ஆட்ட வேண்டியதானே ராஜா மணிய. நீங்க இப்ப கூட நீங்க சமீபத்தில் அன்புமணி ராமதாசனுடைய மகள் போயிட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல தான் சாப்பிடுவேங்க, ஆனா இவங்க வீட்டுல கடிசோறு போறான்னு சொல்ல. இவங்க வீட்டுக்குள்ளலாம் வர முடியாது. வந்தா ராமதாஸ் என்ன பண்ணுவாரு, வேற கால் மேல கால் போட்டுண்டு கஷ்டப்பட்டிருக்கிறோம். அடியும் உதையும் சவுக்கடியும் சாணிப்பாலும் குடித்து எங்களுடைய நீதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கஸ்தூரிக்கு வாயை அடக்கி வச்சுக்கோங்க. உங்களை போல காலம் காலமாக வாய் பேசியவர்களுடைய வாய்களில் ஏறி மிதித்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் வயர் தமிழ் சேனல் எடிட்டர் தோழர் லெனின் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ரொம்ப வைரலாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் இடஒதுக்கீட்டை கொச்சைப்படுத்துற விதமாக பேசியிருக்காங்க. இந்த பேச்சு நீங்க எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் சொல்லுவார் சாதி புத்தி சாதி புத்தின்ட்டு. நம்ம இது சமகாலத்தில் நம்மளுடைய சமகாலத்தில் இது நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்ட்டு ஒரு மாமி சொன்னாலும் அவங்கள பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று மூளை கொஞ்சம் கிராமில் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாருங்க, அவா கிட்ட பார்க்கலாம். இந்த அவா வகைராக்களுக்கு இந்த சாதி புத்தி இருக்கும். இந்த சாதி புத்தி ஏன் இந்த நேரம் வெளிப்படுது அப்படின்றத நமக்கான கேள்வியாக இருக்கணும். ஏன் வெளிப்படுது அப்படின்னா, இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நாட்டை அடுத்த 5 ஆண்டு யார் ஆள வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கு தான் இந்த திருவிழாவுக்கு. இந்த தேர்தலுக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள், வெளிப்படையாக சங்கி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. நாங்கள் எல்லா மக்களுக்காகவும் எல்லோருக்காகவும் நாங்கள் தான் இருக்கிறோம். அதுல ஒரு சில சாதி இருக்கு. அந்த சாதி சோகால்டு சாதி. அந்த அம்மா ஏதோ ஒன்று சொன்னிச்சு, என்னது கொலை பண்ற கொலைப்பாதக கோட்டா ஜாதி. கொலைப்பாதக கோட்டா ஜாதி. அந்த கொலைப்பாதக கோட்டா ஜாதியை இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை டார்கெட் பண்றதுக்கான காரணம், நாளைக்கு காங்கிரஸும் திமுகவும் அதை ஓட்டாக கன்சாலிடேட் பண்ணிடக்கூடாது. தமிழ்நாட்டில் அடுத்தது அவர்கள் விதைத்திருக்கக்கூடிய விதையை பிடுங்கி எறிஞ்சிடக்கூடாது. 2026 தான் அண்ணாமலை முதல்வர் ஆகிறார். 2026 தான் ஆகிறார். இல்ல அவர் பிரதமர் கனவுல முதல்வர் ஆகிறார். 2026 அவர் முதல்வர் ஆகிறார். அதற்கான பணியை இன்னைக்கு கஸ்தூரி மாமி தொடங்கி இருக்கிறாங்க. பிகாஸ் இன்னைக்கு பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் லைன், டாக்டிக்கல் லைன், ஸ்ட்ராட்டஜிக்கல்லா பார்த்தோம்னு சொன்னாக்கா, எலெக்ஷன் டைம்ல ஒரு கூப்ஸ் பம்ஸ் ஆகும். ஒரு மாதிரி முறுக்கி அடிக்கிட்டு இந்த சந்து பூந்தில் இருக்கக்கூடிய களவாணி பேர்கள்லாம் தெருக்கு வருவாங்க. அதை போல இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வருவாங்களா, அதை போல தான் பாஜக வருது. அதை இவங்க எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப கண்டனத்திற்குரியது. நம்ம எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பேசுகிறோம். இப்போலாம் யார் சார் சென்னையில் இப்போ நம்மளா இருக்கோம்னா, சார் நீங்கள் என்ன சாதி சார், சார் லெனின் சார் நீங்கள் என்ன சாதி, கோபி சார் நீங்கள் என்ன சாதி, கேமராமேன் என்ன சாதி, எடிட்டர் என்ன சாதி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முடியாது. வாயில் 4 எத்தி போடுவாங்க இல்லையா? ஆனால் நமக்குள்ளேயும் ஒரு மறைமுகமாக ஒரு சாதிய மனோபாவம் இருந்துகிட்டு தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எப்பயுமே ஒரு சாதிய இது இருக்கும், இருந்துகிட்டு தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அது இன்னும் நம்ம முழுமையாக நம்முடைய மூளையில் இருந்து அகற்றப்படவில்லை. ஏதேனும் ஒரு வழியில் யாராச்சும் ஒருத்தர் நம்மளை அதுக்குள்ள நம்மளை சிக்க வச்சிருவாங்க. அப்படி ஒரு இதுதான் இது. ஆனா ஒரு முற்போக்கு பேசக்கூடிய சோகால்டு ஐ மீன் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்ட்டு தன்னை தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய
இல்லை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்ல அம்பேத்கர் ரைட்டுன்னு சொல்றாங்க. அம்பேத்கர் ரைட். ஆமா. ஓ ரைட் ரைட். ஆமா 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 அம்பேத்கர் ரைட். ஆமா அவங்க அம்பேத்கர் வந்து சரி அப்படி சொல்லிக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டோம், ஏதோ சரி ஆசைப்படுறாங்க. எப்படி அர்ஜுன் சம்பத் அம்பேத்கரை உரிமை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எப்படி பாஜக அம்பேத்கரை தன்மையப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ, அதே போலதான் இன்னைக்கு இவங்களும் பண்றாங்க. அது சங்கிகளுடைய குணம். நீங்க பாருங்க, இவங்களுக்கு பக்கம் இப்படி ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசுவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி வந்து நமக்கு எழும். ஃபேக்டாவே நமக்கு வந்து எழும். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ஒவ்வொரு காலத்தில் கிழித்து எறியப்படும். உதாரணத்துக்கு காயத்ரி ரகுராமு, அந்த அம்மா யாரு பரதம்லாம் ஆடுவாங்களே, பிஎஸ்பிபியினுடைய அந்த தாளாளருடைய பேத்தி மதுவந்தி, கரெக்டா? இந்த டான்ஸ் எல்லாம் பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்களே பிஎஸ்பிபியினுடைய பேத்தி, அந்த அம்மா போன்ற நபர்களுடைய முகத்திரையை வந்து கிழித்தெறிந்திருக்கிறது. இன்னைக்கு இவங்க இதை வச்சு ஒரு அரசியல் சூழ்ச்சியை வந்து கட்டமைக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக இவங்க வந்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எப்படி நரேந்திர மோடி நார்த்தில் நின்றுக்கிட்டு கர்நாடகாவில், சவுத் இந்தியாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் எல்லாம் வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர்களை பார்த்து கொக்கரிக்கிறதும் சண்டை மூட்டி விடுவதும் போன்ற வேலைகள்லாம் பார்க்குறாங்களோ, அதே போல் ஒரு வேலையை 2026க்கு ப்ரீ பிளான் பண்ணுறாங்க இன்னைக்கு கஸ்தூரி. அவ்வளவுதான். இது வரைக்கும் இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கனாக்கா அது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, பொது கண்ணோட்டத்தில் தான் சொல்கிறேன் நான், என்ன வச்சிருக்காங்கனாக்கா ஒடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வேலை வாய்ப்பை படிச்சுக்கிட்டாங்க இடஒதுக்கீட்டு. அப்படி ஒரு பொண்ணு கூட, ஒரு பார்ப்பன பெண்ணு கூட சமீபத்தில் சொன்னாங்க, ஓசி சார் ஸ்காலர்ஷிப் எஸ்சிக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை நாங்கள் வந்துட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு வந்துட்டு அறவை காட்டுத்தனமா பேசுனாங்க. ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் தான் ஓபிசிகளை வஞ்சிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஓபிசிகள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீட்டின் மூலியமாக ஒடுக்கப்பட்டவங்களோட இடத்தை படிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய இன்டர்வியூல வந்து பேசியிருக்கிறாங்க. இதுதான் சிண்டு முட்டி வேலைன்றது. இங்க பாருங்க, நீங்க நம்ம ஐஐடி இருக்கு இல்லையா, ஐஐடியில் சென்னை ஐஐடி இருக்குல்ல, அதில் ஆசிரியர், இணை பேராசிரியர், பேராசிரியர், துணை பேராசிரியர் அப்படின்ற அந்த கேட்டகரியெலாம் இருக்குது. அதில் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவங்க சொல்கிற பறித்து கொண்டார்கள் அப்படின்ட்டு இவங்க பேசுகிறாங்கல்ல, பறிச்சுக்கிட்டாங்கன்ட்டு. இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது ஏன் இந்த 10% இடஒதுக்கீடை பற்றி இவங்க பேச மாட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இது சார்ந்த டிபேட்ஸ் வந்து பொதுவாக எல்லா தளங்கள்லையும் ஒரு ஷோ கூட ஏதோ ஒரு பிக் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்திருந்துச்சு, அதை விவாத பொருளாக மாற்றிச்சு. 2 பேருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு ரொம்ப கிளியராகவே பிக்சரைஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 10% இடஒதுக்கீட்டை நீங்கள் பிச்சையாக எடுத்துக்கிட்டீங்க, சண்டை போட்டு எடுத்துக்கிட்டீங்க? ஏன் கம்யூனிஸ்டுகள் கூட அதுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா நீ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்க எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க, எனவே வந்து உள்ளே வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. நம்ம அதுக்கு எதிராக இருக்கிறோம். தமிழ்நாடு எதிராக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய கொள்கைகளும் சித்தாந்தமும் வேற. நம்ம இங்க இருந்தா சோசியல் ஜஸ்டிஸையா கொண்டு போய் கொடுக்குறோம், அங்க இருந்து மேல இருந்து வரல, கீழே இருந்து தான் சோசியல் ஜஸ்டிஸ் போகுது. நீங்க பாருங்க, இந்த அம்மா அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில இவங்க சொல்றது, சென்னை ஐஐடியில இடஒதுக்கீடு சம்பந்தமான விவரங்கள் இப்ப சமீபத்தில் சன் டிவியில வந்து வெளியிட்டு இருந்தாங்க. மொத்த இடங்கள்ங்க 47 எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது, ஆனால் அதில் 5 தான் வந்து இதாக இருக்குது. எஸ்சிக்கு 33 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது, ஆனால் அதில் 1 தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஓபிசிக்கு 84 இடங்கள் இருக்குது, அலாட் பண்ணியிருந்திருக்காங்க, வேகன்சிஸ் இருந்திருக்கு, ஆனால் அதில் 29 தான் வந்து அந்த கோட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசின்னு சொல்கிறாங்க பாருங்க, இவங்க சொல்லக்கூடிய அந்த எஃப்சி, இந்த ஓசி ரியல் ஓசி, ஆமா ரியல் ஓசிஸ், அந்த அயோக்கிய பயல்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பாருங்க. இடஒதுக்கீடை பத்தி பேசக்கூடிய அயோக்கிய பயல்களுக்கு நான் சொல்றேன், இந்த எஸ்சி வேண்டாம், எஸ்சிக்கு கொடுக்காதீங்க அப்படின்றாங்களா அவங்களுக்கு 154 இடம் ஒதுக்கி இருக்கு. ஆனா அவங்க ஆக்கியூபை பண்ணது கிட்டத்தட்ட 273 இடம். எவ்வளவு? 273 இடம் பேராசிரியர், கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இணை பேராசிரியர் இருக்காங்களே, எஸ்சிக்கு 27ல 4 தான் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. எஸ்டிக்கு 13 இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் 1 தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. ஓபிசிக்கு வந்து 43 இடம், அதில் 19. ஓசிக்கு வந்து 90 இடம் அலாட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க ஆக்கியூபை பண்ணியிருக்கிறது 156 இடம். நீங்கள் சதவீதத்தை பார்த்தீங்களா? எல்லாமே 2 மடங்கு போய், எல்லாம் 2 மடங்கு. துணை பேராசிரியருக்கு எவ்வளோனா, எஸ்சிக்கு 30 இடம், அதில் 7 தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டிக்கு வந்து
15, அதில் 1 தான் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு 53ல் 18 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் 98 ஓபிசி சீட்ஸுக்கு அவங்க வந்து 170 சீட்டை வந்து ஃபில் ஆகியிருக்கிறாங்க. இது யாருடைய சூழ்ச்சி? இடஒதுக்கீடு யாருக்கு இங்கு முறையாக சென்று அடைந்திருக்கிறது? இடஒதுக்கீடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்களே, இதுக்கு பேர் என்ன? இந்த இது எந்த இதுல வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுடைய அப்பனும் ஆத்தாலும் வெள்ளைக்காரனுடைய காலனைக்கு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்துட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருச்சு. சாதாரண சாமானிய எங்க ஐயா படிக்கல, எங்க ஆத்தா படிக்கல, என்ன போல ஒரு 10 குடும்பம் கிடக்கு. அந்த 10 குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 குடும்பங்கள் இருக்குன்னா அதுல 5 பெற்றோர்கள் கூட படிக்கல, 3 பேர் கூட படிக்கலங்க. அங்க இருந்து மேல வரான். நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சம்பந்தமா செமையா பேசியிருந்தாங்க. இதுதான் இடஒதுக்கீடு. நீ காலங்காலமா வளர்ந்துகிட்டே போறிய, இன்னைக்கு ஏறி உட்காந்து எங்களை மேய்ச்சிட்டு இருக்கிய, நாங்க இன்னும் கீழே உங்களுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ வந்துட்டு இங்க படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆயிட்ட, நிலம் எல்லாம் வச்சுக்கிற, ஃபாரின் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபாரினுக்கெல்லாம் போயிடுற. ஆனா இங்கே வந்துட்டு நாங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்ட்டு திரும்ப திரும்ப எதுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு இது பண்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லுமா அவருடைய உடல் மொழியை பார்த்துருந்தீங்களா? பார்த்தேன். அது மிகப்பெரிய அயோக்கியத்தனங்க. அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த 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 இது வந்து எரிச்சலா பார்க்குறேன். இது இன்னும் டெவலப் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுவே நார்த் இந்தியாவில் இப்படிலாம் நடக்காதுங்க. நார்த் இந்தியாவில் சங்கிகள் இப்படி குதிக்க மாட்டாங்க, அவங்க தட்டி பறிச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், அதுக்குள்ள இந்த கணக்கை நான் சொல்றேன். நம்மளால இதுக்கு சண்டை போட்டு உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியலையே. 15 எஸ்டி கோட்டா இருக்குது, அதுல ஒருத்தர் தான் உள்ள இருக்கிறாரு, மீதி 14 பேருக்கே நம்மளால பெற்றுத்தர முடியலையேங்க. புரிஞ்சா? ஆனா அதையும் இவர்கள் பறித்து திங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அயோக்கியத்தனம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க கோவில் உள்ள சேர்க்க மாட்டான், சரி கோவில்ல போ, எல்லாம் ஆளுங்க எல்லாம் மணியாட்டுறதுக்கே போயிட வேண்டியதானே. கடவுள் உங்களுக்கு தானே மாமா வேலை கொடுத்துருக்கிறார், புரோக்கர் வேலை கொடுத்துருக்கிறார். நீங்க தானே கடவுளுக்கு அப்படியே கீழே, கடவுளுக்கு அடுத்தது நீங்க தானே. நீங்க தானே கடவுள்கிட்ட சொல்றீங்க நாங்களாம் படிச்சுக்கிறோம், முன்னே இருக்குதோம், நாங்க ஐஐடியில் இருந்துக்கிறோம், எதுக்கு உனக்கு 90 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 278 பேர் எதுக்கு நீ போயிருக்கிற உள்ள? ஆட்ட வேண்டியதானே ராஜா மணிய. ஏன் இங்க வர? ஏன்னா இங்கதான் உனக்கு சர்வைவல் இருக்கு. மணி ஆட்டுறதுல சமூகத்தை சேர்ந்தவர்கள் படிக்காம தற்குறித்தனமா பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு பிற்போக்குவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் மணி ஆட்ட விட்டுருவ, படிச்சுட்டு உன் ஆட்கள்லாம் மேலே போயிடுவான். நாங்க என்ன பண்றது? நாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா? வெள்ளைக்காரன் காலத்துல அடிமையா கிடந்தோம். சோகால்டு அது என்னது, கொலை செய்யக்கூடிய கோட்டா. கோட்டா கோட்டானா உனக்கு அவ்வளவு எகத்தாளமா இருக்கா? அன்னைக்குங்க வெள்ளைக்காரன் இருக்கும்போது அவன் காலை நக்கி உன் ஆட்கள்லாம் மேல வந்துட்டான். நாங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எங்களை கூலியா வச்சிருந்தான், அடியாளா வச்சிருந்தான். எங்க சமூகத்தை நீங்க பொதுவாகவே பார்ப்பனர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா அந்த ஆண்டைகள் எல்லாம் தாண்டி கீழே மிட்டா மிராசுகள் மைனர் குஞ்சுகள் இவங்களுக்கு கீழே இருக்கவங்கலாம் யாருன்னு கேட்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் கஸ்தூரி அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பழங்குடிகளுக்கு ஆதரவு, அவர்களுடைய நலவாழ்வுக்கு ஆதரவு, ஆனால் ஓபிசிக்கு இல்லைன்னு சொல்றாங்க. போராடி ஓபிசியில் சேர்ந்த பட்டியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு அவருடைய ஜாதியத்தை எல்லாம் அவங்க என்ன ஜாதின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதையெல்லாம் சொல்லி இது பண்ண போராட்டம் செய்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான வன்னியர் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வலதுசாரிகளுக்கு ஆதரவா நிற்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவருடைய இடஒதுக்கீட்டு உரிமையை இது பண்றதுல அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி கஸ்தூரி அவர்கள் பேசுறாங்க. ஆனா எந்த ஒரு கண்டனமும் இங்க எழும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தான் ரைட் விங்ல இருக்காங்களே, ரைட்ல இருக்காங்களே, பேச முடியாதுல்ல, நாளைக்கு கொட்டி விடுவாங்களோ. இங்க இவர்கள் துணிச்சல் இல்லாதவர்களுங்க. நீங்க இந்த சாதியும் மதமும் இருக்குல்ல, அது வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு இடியாப்ப சிக்கல். ரெண்டும் பின்னி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கும். சாதி இல்லாமல் மதம் ஒர்க் அவுட் ஆகாது, மதம் இல்லாமல் சாதி ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் கஸ்தூரி போன்ற நபர்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, தன் சமூகத்தை சேர்ந்தவர்களை மேம்படுத்திக்கணும், அதை மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தட்டி பறித்து விடக்கூடாது.
நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மேங்கோ பாய், எடப்பாடி பழனிசாமி, இந்த சாதிய அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை அடிமை நிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க இப்ப கூட நீங்க சமீபத்தில் அன்புமணி ராமதாசனுடைய மகள் போயிட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல தான் சாப்பிடுவாங்க, ஆனா இவங்க வீட்டுல கடிசோறு போறான்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டுக்குள்ளலாம் வர முடியாது. வந்தா ராமதாஸ் என்ன பண்ணுவாரு, வேற கால் மேல கால் போட்டுண்டு கதாபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். உள்ள எல்லாம் வர முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிராமாட்டிக் எலக்ட்ரோல் பாலிடிக்ஸுக்காக தேர்தல் அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு கொள்கைகளோ சித்தாந்தங்களோ கிடையாது. எனவே இவர்கள் அவர்களை எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதே மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம்னு நான் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த சாதிய மத அடிப்படைவாதிகளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, தனக்கு கீழ் ஒருத்தர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை அவர்கள் மீறும் போது அவர்களுக்கு நீ அடிமைதான் என்பதை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து சொல்லுது. இன்னொன்று, அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சோண்டு டிக்னிட்டியோட நடந்துக்கோங்க ப்ளீஸ். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நடத்தணுன்றது. நீங்கள் என்ன பார்த்தீங்களா, நாங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். நாட் லைக் தட். இன்னைக்கு ஒரு யங்கான ஜென்ரேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியுது, இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்றாக உணர்த்தி இருக்கிறது இந்த சமூக சூழல். ஆனால் இந்த சமூக சூழல்ல மீண்டும் இதை போல பிற்போக்குவாதிகள் அயோக்கியர்களை கூட்டி வந்து காமிச்சு மூல முடுக்கில் இருக்கக்கூடிய சந்து பூந்தில் இருக்கக்கூடிய சாதி வெறி பிடித்த மதவெறி பிடித்த அயோக்கியர்களை நீங்க தூண்டி விடுறது, ப்ரோவ் பண்ணி விடுறதுக்கு சமம். இது ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் இப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு இன்டர்வியூ எடுக்கிறவையும் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. ஆமா ஆமா, அது ரொம்ப கண்டிக்கத்தக்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நல்ல நண்பர் எனக்கு. இல்ல ரொம்ப அது வேதனையா இருக்குது. இல்ல அதுதான், அவர் கரெக்டான கேள்வி கேட்கிறார். ஆனா கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னாக்கா முட்டாள்ன்றத வெளிப்படையா தெரியும். அவருடைய முட்டாள்தனத்தை பதில் சொல்ல முடியாம கஸ்தூரி அவர்கள் இவரை வந்துட்டு இழிவுபடுத்து. இல்லைங்க, ஆக்சுவலி அவர் இருக்கார்ல, அவர் நிறைய இன்டர்வியூஸ் வந்து எடுக்கிறாரு. நீங்க நிறைய, அவர் ஒரு சேனலுக்கு நிர்வாகத்தின் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். நிறைய இடங்கள்ல கஸ்தூரியை இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு, டிபேட் ஷோஸ் நடந்திருக்குது. அதுல பல இடங்கள்ல கஸ்தூரி பேசுறது முரணாகப்படும் போது இவர் அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். அது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்குறோம். அதே போல் அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்க. அவங்க வந்து எதுக்குமே ப்ரூஃப் வச்சுருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் செய்திகளை வந்து வச்சுருப்பாங்க. இந்த ரூமர்ஸை தான் வந்து பேசுவாங்களே கூடிய ஆதாரம் இருக்காது. அதை இவர் வந்து கேட்பார். கேட்டால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. நீ என்ன கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ எந்த ஆளுங்க, நீ எல்லாம் என்ன பார்த்து பண்றதான்றது தான் அதுக்கான வைத்தறிச்சல் சொல்ல முடியும். நீ எப்படி எனக்கு எதிராக நீ உட்காந்து கேள்வி கேட்ப, என்னைய கிராஸ் பண்ணிடுவியா, நீ என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு இது வளர்ந்துருச்சா அப்படின்ற அந்த பார்வை என்று நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இஸ் a nice and kind human. நல்ல ஒரு மனிதர். தன் ஒரு நிறுவனத்திற்கு வேலை செய்யணும் என்பதற்காக அவர் வேலை செய்கிறார், அந்த கேள்விகளை முன்வைக்கிறார். அதுலேயும் நீ அந்த ஆளை இழிவுபடுத்துற அப்படின்னாக்கா அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா கருத வேண்டியது இருக்கிறது அப்படின்ற. இறுதியா கஸ்தூரி அவர்களுடைய ஜாதிய திமிருக்கும் அவருடைய ஜாதிய திமிரை கண்டு கொள்ளாமல் பாஜகவுக்கு சொம்பு தூக்கி ஆண்ட ஜாதி பெருமை பேசுறாங்களே அந்த சத்சூத்திரர்கள், இவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னாக்கா, கஸ்தூரிக்கு வாயை அடக்கி வச்சுக்கோங்க. உங்களை போல காலம் காலமாக வாய் பேசியவர்களுடைய வாய்களில் ஏறி மிதித்து உக்காந்துட்டு இருக்கிறோம். சமூக நீதியை இந்த மாதிரியான உங்களை போன்ற நபர்கள்கிட்ட இருந்து விடுதலை பெற்று வாங்கியிருக்கிறோம். சும்மா வாங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்ததுன்னு உங்கள் ஆட்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க தெரியும்ல, அதை போல வாங்கலை, கஷ்டப்பட்டுருக்கிறோம். அடியும் உதையும் சவுக்கடியும் சாணிப்பாலும் குடித்து எங்களுடைய நீதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கலாம், நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தப்படும், 200 சீட்டு கூட வராது, உடனே காங்கிரஸ் சொம்புத்துக்கு போயிடுவாங்க. அங்கதான் வர்றோம்.
அப்படி ஆட்சி மாற்றம் வரும்போது உங்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கற்பிப்பாங்க. மறந்துடாதீங்க. உடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்களை தூக்கி கொண்டாடக்கூடிய முட்டாள் ஜென்மங்களே, உங்களுக்கான அந்த நீங்க பேசுறதுக்கான நாட்கள் இருக்குல்ல, அது குறித்து வைத்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் எண்ணிட்டுருங்க. இன்னும் எவ்வளவு நாள்? 50 நாள் 60 நாள் இருக்குமா? அவ்வளவுதான் உங்களுடைய டியூரேஷன். பேசு, என்ன வேணா பேசு. தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.